அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தார் ஸ்நாக்ஸ்க்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட் மட்டும் போட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 150 கிராம் சிக்கனுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா, தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு முட்டையை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்கும். அதனால் திக்காக இல்லாமல் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை மாதிரி தண்ணியாக இருந்தால் போதும். இதில் நம்மளுக்கு அந்த கட்டியெல்லாம் இருக்கிறதுனால அதை நம்ம இப்போது தனியாக செப்ரேட்டாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டி லம்ஸ் எதுவும் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஃபில்லிங்க்கு தேவையான முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம், ஆனியன், க்ரீன் சில்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்த கோழியை இதை மாதிரி தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு ஃபில்லிங்க்கு தேவையானது எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாவை இதை மாதிரி போட்டு வதக்கிறதுனால நம்மளுக்கு காரம் அதிகமாக தெரியாது, நம்மளுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால் பச்சை மிளகாய் வதக்கிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் இதுக்கு நான் எடுத்திருந்தேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம பிச்சு வச்சுருந்த கோழியை இதை மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோழியெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததுனால இதுக்கு வேகிறதுக்கு டைம் ஒன்றும் எடுக்காது. நம்ம கோழி ஆட் பண்ண உடனேயே கட் பண்ணி வச்சுருந்த கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது கூட தேவையான அளவு உப்பு, பெப்பர் மட்டும் தான் இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுருங்க. காய்கறி ரொம்ப வேக வச்சிடாதீங்க. லைட்டாக இதை மாதிரி 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி வச்சிடுங்க. நம்ம இப்போ ஒரு பேன் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் தோசை மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். இதை மாதிரி ஒரு பெரிய குழிக்கரண்டியால் அந்த மாவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இதை மாதிரி இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நம்ம ஏற்கனவே சுட்டு வச்சது மேலே மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் அதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துருக்கேன். அதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த அவுட்டர் லேயரில்
அந்த ஸ்டஃபிங் வச்சு எட்ஜஸ் எல்லாம் அந்த மைதா பேஸ்ட் வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு 2 சைடும் கவர் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த எட்ஜஸில் இன்னும் கொஞ்சம் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி இதை மாதிரி நம்ம எல்லா ஃபில்லிங்கையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. இது நம்ம ஒரு தவாவில் சுட்டு எடுக்கணும். அதுக்கு முதல்ல 2 முட்டையில் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சு அது ஹீட் ஆனதும் நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரோலை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை இதை மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இதை மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு அந்த சைட்லேயும் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக் அப்ளை பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இந்த டைமில் நான் நெய் ஆட் பண்ணி இதை மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு 2 பக்கமும் வெந்து இதை மாதிரி கோல்டன் ப்ரௌனில் கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க. இதை மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டா நம்மளுக்கு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட்டான ஸ்நாக்ஸ் தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கும் சின்ன ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.